ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அட்மான் டெக். நம்ம இப்போ இந்த சேனலில் யூபிஐ பற்றின வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதாவது யூபிஐ கேள்விப்பட்டிருப்பீங்க, யூபிஐ லைட்டு, யூபிஐ லைட்டெக்ஸ்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ புதுசாக யூபிஐ ஏடிஎம்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையுமே வந்துட்டு ஓப்பன் பண்ணிட்டு வராங்க. ஆர்பிஐயில் புதுசாக வந்து யூபிஐ ஏடிஎம் சொல்லிட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் விட்டுருக்காங்க. புதிய யூபிஐ ஏடிஎம்லேருந்து பணத்தை எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு தான் நான் சொல்ல போகிறேன். வழக்கமாக ஏடிஎம்மை பயன்படுத்துவது போல தான் வந்து யூபிஐ ஏடிஎம்மை வந்து நம்ம பயன்படுத்துவது மிகவும் எளிது. யூபிஐ ஏடிஎம் செயல்பாடு ஆதரவு வழங்கக்கூடிய எந்த ஒரு ஏடிஎம்மிலும் கஸ்டமர்கள் இந்த சேவையை வந்து பயன்படுத்துவதன் மூலம் பணத்தை எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பணத்தை வித்ட்ரா செய்வதற்கு உங்களிடம் கிரெடிட் அல்லது டெபிட் கார்டு இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு அவசியமே கிடையாது. ஆனால் பணத்தை வித்ட்ரா செய்வதற்கு செயல்முறையை நிறைவு செய்ய உங்களது மொபைல் ஃபோன் உங்கள் கையில் இருக்கணும். ஏன் அப்படின்னா, நீங்கள் யூஸ் பண்ணுற அந்த யூபிஐ ஆப்ஸ் மூலயமா மட்டும்தான் வந்துட்டு அதை யூஸ் பண்ணி தான் உங்களால் இந்த ஏடிஎம்மில் பணம் எடுக்க முடியும். இப்பொழுது யூபிஐ ஏடிஎம்மில் இருந்து பணத்தை எப்படி வித்ட்ரா செய்வது அப்படிங்கிற முழு விவரத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏடிஎம்மில் யூபிஐ கேஷ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து கஸ்டமர் வந்து தேர்வு செய்யணும். இதுக்கு முன்னாடி வந்துட்டு, அதாவது புதிய ஏடிஎம் இனி வரப்போக புதிய ஏடிஎம்மில் வந்துட்டு என்ன அப்படின்னா, நீங்கள் ஆல்ரெடியே வந்து பழைய ஏடிஎம்மில் வந்து பார்த்துருப்பீங்க. வித்ட்ரா, டெபாசிட்டு, பேலன்ஸ் என்கொயரி, மினிமம் இது அமௌண்ட் செக் பண்ணுறது, இந்த மாதிரி வந்து சில இதெல்லாம் இருக்கும். அதாவது மினிமம் வரல இவ்வளோ தான், 600 எடுக்கணுமா, 500 எடுக்கணும், இந்த மாதிரி சில ஆப்ஷன்கள் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி இனி வரப்போகிற புது ஏடிஎம்களில் வந்துட்டு யூபிஐ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷனும் இருக்கும். அந்த ஆப்ஷன் நீங்கள் இதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, எவ்வளவு பணத்தை வந்து வித்ட்ரா செய்ய வேண்டும் அப்படிங்கிறத கஸ்டமர் வந்து ஸ்க்ரீனில் வந்துட்டு என்டர் செய்யணும். வித்ட்ரா செய்ய வேண்டிய தொகையை என்டர் செஞ்ச பிறகு ஏடிஎம் ஸ்க்ரீனில் கையெழுத்திடப்பட்ட சிங்கிள் யூஸ் டைனமிக் கியூஆர் கோடு, அதாவது ஏடிஎம் ஸ்க்ரீனில் அந்த சிக்னல் யூஸ் பண்ண டைனமிக் கியூஆர் கோடு உங்களுக்கு தெரியும். அந்த கோடு வந்துட்டு உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஏதேனும் ஒரு யூபிஐ ஆப்பை வந்து பயன்படுத்தி கஸ்டமர் கியூஆர் கோடை ஸ்கேன் செய்ய வேண்டும். அதன் பின்னர் மொபைல் உள்ள யூபிஐ ஆப்லேருந்து யூபிஐ பின் என்டர் செஞ்சு டிரான்சாக்ஷனை நீங்கள் வந்து கொடுக்கணும். அதன் பிறகு ஏடிஎம்மில் இருந்து பணத்தை நீங்கள் வந்து பெற்றுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது எப்படின்னா, சிம்பிள் கான்செப்ட் தான். நீங்கள் உங்களுடைய மொபைல்லேருந்து இன்னொருத்தருக்கு நீங்கள் எப்படி பணத்தை நீங்கள் சென்ட் பண்ணுறீங்களோ, அதே மாதிரி ஏடிஎம்மை ஒரு பர்சனாக நினச்சிட்டு நீங்கள் சென்ட் பண்ணுற அமௌண்ட்டு தான் வந்து இந்த சிம்பிள் கான்செப்ட் தான் வந்து யூபிஐ ஏடிஎம்மில் நீங்கள் அமௌண்ட்டை சென்ட் பண்ணுறீங்க, ஆட்டோமேட்டிக்காக அது வந்து உங்களுக்கு பணத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணும். இதுதான் வந்து புது ஏடிஎம்மில் எடுக்க வேண்டிய கான்செப்ட் ஆகும். யூபிஐ ஏடிஎம்மோட முக்கிய அம்சம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, டிரான்சாக்ஷன் செய்வதற்கு கார்டுகளே தேவையில்லை. ஒரு டிரான்சாக்ஷன் போது 10,000 ரூபாய் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து ஒரு டிரான்சாக்ஷனுக்கு நீங்கள் வந்து மினிமம் வந்து உங்கள் மொபைலில் இருந்து, சப்போஸ் நீங்கள் கூகுள் பேவோ, பேடிஎம்மோ, ஃபோன்பேவோ, வாட்ஸ்அப் யூபிஐ ஏதாவது ஒரு பே வச்சுட்டு நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த பார்கோடை ஸ்கேன் பண்ணி நீங்கள் அமௌண்ட் சென்ட் பண்ணிங்க அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்காக ஏடிஎம்லேருந்து அமௌண்ட் கால்குலேட் பண்ணி உங்களுக்கு வந்து வெளியே தள்ளிடும். நீங்கள் அமௌண்ட்டை வந்து எடுத்துக்கலாம். இதுக்கான வரம்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டிரான்சாக்ஷனுக்கு 10,000 ரூபாய்க்குள்ளே தான் எடுக்க முடியும். 10,000 ரூபாய்க்கு மேலே எடுக்க முடியாது. இதுவும் வந்து ஏடிஎம் கார்டில் இருக்க வரமுறை மாதிரி தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. ஒரு டிரான்சாக்ஷனுக்கு உங்களால் வந்து 10,000 தான் எடுக்க முடியும். அடுத்த டிரான்சாக்ஷனுக்கு 10,000 எடுக்கலாம். அப்படியே எடுத்துக்கலாம். ஆனால் அட் டைமில் ஒரு டைமில் 10,000 ரூபா மட்டும்தான் எடுக்க முடியும். அதுக்குள்ளே எடுத்துக்கலாம். அதுக்கு மேலே உங்களால் எடுக்க முடியாது. பணத்தை வித்ட்ரா செய்வதற்கு ஒருவர் கிரெடிட் கார்டு அல்லது டெபிட் கார்டை சுமந்து செல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்கள் வந்துட்டு யூபிஐ ஆப் பயன்படுத்தி பல்வேறு அக்கௌண்ட்டுகளில் இருந்தும் பணத்தை நீங்கள் வித்ட்ரா செஞ்சுக்கலாம். அதாவது எப்படின்னா, யூபிஐ ஆப்ஷன் வந்து நீங்கள் இப்போ பேங்க்கில் பண்ணுற மாதிரி தான். எத்தனையோ பேங்க் வந்து நீங்கள் வந்து யூபிஐயில் ஆட் பண்ணி வச்சுருப்பீங்க. உங்களுக்கு வந்து எத்தனை பேங்க்கில் இருந்தாலும் நீங்கள் வந்து அந்த யூபிஐ ஏடிஎம் ஃபெசிலிட்டிஸ் இருக்க ஏடிஎம்மில் வந்துட்டு நீங்கள் உங்களோட யூபிஐ பயன்படுத்தி எந்த பேங்க்லேருந்து பணத்தை வேணால் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த தனித்துவமான ஏடிஎம் வந்து நேஷ்னல் பேமெண்ட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியாவால் துவங்கப்பட்டு என்சிஆர் கார்ப்பரேஷன் மூலிமா இயங்கிட்டு வருது. யூசர்கள் தற்போது வாய்ஸ் எனேபிள்டு யூபிஐ பேமெண்ட்களை வந்து செய்யலாம். ஆகஸ்ட் மாதத்தில் யூபிஐ டிரான்சாக்ஷன்கள் 10 பில்லியன் எண்ணிக்கைக்கும் கடந்திருப்பது வந்து சமீபத்தில் வந்து ஒரு நியூஸு.
இனி வரப்போகிற ஜென்ரேஷனில் இது வந்து இப்போதைக்கு வந்துட்டு ஒரு சில டெவலப்பான சிட்டிஸில் மட்டும்தான் வந்து இந்த யூபிஐ ட்ரான்சாக்ஷன் ஏடிஎம்மை வந்து வச்சுருக்காங்க. இனி வர காலத்தில் எல்லா இடத்துலையுமே வந்து இந்த யூபிஐ ஆப்ஷன் தான் வரப்போகுது. ஏன்னா மொபைல் இல்லாமல் யாருமே இப்போ இல்லை. இனி வரங்காலில் ஏடிஎம் கார்டும் கிரெடிட் கார்டும் வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குன்னு நினைக்கிறேன். இனி வந்து கார்ட்லெஸ் தேவையில்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.